2025ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டன. முதலில் மிருதங்க கலைஞர் குருவாயூர் துரை அவர்கள் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வாகியுள்ளார். இவர் மிருதங்கம் மற்றும் இசைத்துறையில் கடந்த 60 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறார். அவர் மிருதங்க கலையை உலகளவில் பரப்புவதில் முக்கிய பங்காற்றியுள்ளார். அடுத்ததாக சமையல் கலை நிபுணர் ஷெஃப் தாமு அவர்கள் இந்த விருதை பெறுகிறார். ஒரே நாளில் அதிக உணவுகளை சமைத்து கின்னஸ் சாதனை படைத்த இவர் சமையல் கலை வாழ்க்கையில் புதிய கோட்பாடுகளை அறிமுகப்படுத்தியவர். 3வது தினமலர் நாளிதழின் வெளியீட்டாளர் லட்சுமிபதி ராமசுப்பையர் தமிழ் பத்திரிகை துறையில் இவருடைய மாபெரும் பங்களிப்புக்காக பத்மஸ்ரீ விருது பெறுகிறார். அடுத்ததாக பேராசிரியர் டி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சமூக கொள்கை ஆய்வுத்துறையில் சாதனையுடன் விளங்கும் விஞ்ஞானி, கல்வியாளர், எழுத்தாளர் ஆகிய நிலைகளில் பலகோண பங்களிப்பு செய்தவர். மூத்த தெருக்கூத்து கலைஞர் புரிசை கண்ணப்ப சம்பந்தன் பாரம்பரிய கலைகளில் நிலை பெற்ற சாதனைகளுக்காக இந்த விருதை பெற்றார். கிரிக்கெட் உலகில் மைல்கல்லாக விளங்கிய முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் கிரிக்கெட் விளையாட்டுக்கு செய்த பங்களிப்புக்காக விருதுக்கு தேர்வாகியுள்ளார். தொழில் முனைவோர் ஜி சந்திரமோகன் ஹட்சன் நிறுவனத்தின் நிறுவனர், பால் மற்றும் தாவர பொருள் தொழில்துறையில் மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்தியவர். மூத்த வெங்கல சிற்பி ராதாகிருஷ்ணன் தேவசேனாபதி பாரம்பரிய சிற்பக் கலையை பறைசாற்றுவதில் சிறந்தவர். பாரதியாரின் ஆய்வுகளில் முத்திரை பதித்த சீனி விசுவநாதன் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வாகி தமிழ் இலக்கிய ஆர்வலர்களுக்கு பெருமை சேர்த்துள்ளார். இறுதியாக மதுரையைச் சேர்ந்த புகழ்பெற்ற பறை இசை கலைஞர் வேலு ஆசான் இவரது திறமையால் பத்மஸ்ரீ விருதின் உரியவராக விளங்குகிறார். இவர்களுக்கான பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் நடைபெறவுள்ளது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு மாயோமெக்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.